மருத்துவமனையின் சார்பில் 120 முகாம்கள் இன்றோடு நிறைவு செய்திருக்கிறோம். நாளையும் 15 முகாம்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 90,000 பேர் இதிலே மக்கள் பலனடைந்திருக்கிறார்கள். மருத்துவ முகாம்களுக்கு வந்தவர்களுக்கு மேல் சிகிச்சையும் தேவைப்படுபவர்களுக்கு அறுவை சிகிச்சையும் மருத்துவமனையிலே செய்யப்படுகிறது. எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் இதுவும் இலவசமாக செய்து அனுப்புகிறோம். அது இல்லாமல் வேலை வாய்ப்பு முகாமை நான் சுற்றுப்பயணம் வரும்போது வேலை இல்லை, வேலை வாய்ப்பு தேடித்தாருங்கள் என்று பல பட்டதாரிகள் விண்ணப்பம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து சென்ற மாதம் வேலூரிலே வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியிலே வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. அதிலே கலந்து கொண்ட பட்டதாரிகள் வேலைவாய்ப்பை பெற வேண்டவர்கள் 5500 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். 3480 பேருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த மேடையிலே 650 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அலுவலகத்திற்கு அந்தந்த கம்பெனிகள் அழைத்து 2350 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார்கள். மொத்தத்தில் வேலூர் முகாமில் 3450 பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மீதி இருக்கின்றவர்கள் அடுத்த முகாம்களில் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறோம். அதிலேயே புதிய கம்பெனிகள் பல இருக்கிறது. வேலூரிலே 120 கம்பெனிகள் என்எம்சி முதற்கொண்டு பல்வேறு கம்பெனிகள் கலந்து கொண்டது. இன்றும் இங்கு 105 கம்பெனிகள் இங்கு குடியாத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள். குடியாத்தத்திலே பதிவு செய்தவர்கள் 3815 இளைஞர்கள். அதிலே 2270 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் வேலைக்கு. அதிலே மேடையிலே இப்போது உங்கள் முன்னால் 750 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். அலுவலகத்திற்கு வரவழைத்து 1490 பேருக்கு வேலை கொடுப்பதாக அவர் உத்தரவு பணியை கொடுத்திருக்கிறார்கள். மொத்தத்தில் 6000 பேருக்கு இளைஞர்களுக்கு இந்த 2 முகாம்களிலே நாங்கள் வேலை வாய்ப்பை வாங்கி தந்திருக்கிறோம். ஒரு அரசாங்கம் செய்ய முடியாததையே கூட நாங்கள் இந்த 2 பயிற்சி முகாமிலே வேலை வாய்ப்பு முகாம்களே நாங்கள் 6000 இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தந்திருக்கிறோம். அடுத்த கட்டமாக 3 கட்டங்களாக இந்த வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்த இருக்கிறது. அதிலே அடுத்த மாதம் 3ஆம் தேதி ஆம்பூரிலே வேலைவாய்ப்பு முகாம் நடத்த இருக்கிறோம். 10ஆம் தேதி வேலூர் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியிலே வேலைவாய்ப்பு நடக்க இருக்கிறது. மீண்டும் 2வது சுற்றாக வேலூரிலே பிப்ரவரி 17ஆம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடக்கிறது. எங்களுடைய இலக்கு ஒரு 20,000 இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற இலக்கை நாங்கள் நிச்சயமாக அடைவோம். இன்னும் நாங்கள் 70 முகாம்கள் மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். இப்போதெல்லாம் தாண்டி குக்கிராமங்கள் 1000 800 பேர் 1000 பேர் இருக்கின்ற கிராமப்புறத்திற்கு கூட எங்கள் மக்களை தேடி டாக்டர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இன்றையும் நாளையும் இந்த 2 நாட்கள் 24 முகாம்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் சேவையிலே நாங்கள் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அடுத்து இதுல இந்த குடியாத்தத்துல வேலை கிடைக்காதவர்கள் ஆம்பூர் வரலாம். ஆம்பூரிலே புதிய கம்பெனிகள் வர இருக்கிறது. பெங்களூரிலே இருந்து என்எம்சி கம்பெனிகளை அழைக்கிறோம். ஆகவே நாங்கள் 1 மாத காலம் பயிற்சி செய்து அத்தனை கம்பெனிகளோடு இணைந்து அவர்களோடு தொடர்பு கொண்டு புதிய கம்பெனிகளை வர ஒவ்வொரு முகாம்களிலேயும் வேலைவாய்ப்பு முகாம்களும் புதிய கம்பெனிகளை 70-80 பேருக்கு கொண்டு வருகிறோம். பழைய கம்பெனிகள் இன்னும் மேலும் அவர்களுக்கு ஆட்கள் தேவைப்படும் போது இளைஞர்கள் தேவைப்படுவது அவர்களையும் அழைக்கிறோம். ஒவ்வொரு முகாமிலேயும் வேலைவாய்ப்பு முகாமும் 100லேருந்து 120 கம்பெனிகளை அழைக்கிறோம். ராமஜென்ம பூமி என்பது கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆண்டு காலமாக நடந்து வந்த பிரச்சனை. சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு கூட அந்த பிரச்சனை வலுவாக இருந்தது. ஒரு 15-20 கிராமங்களிலே பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். என்று சொன்னால் இந்துக்களுடைய அடிப்படை இதுவாக ராமர் பிறந்த இடம் ராம ஜென்ம பூமி என்று இருப்பதனால் அது வட மாநிலங்களே அதிலே வெகுவாக அதிலே நிறைய பேர் உயிர் தியாகங்கள் செய்து அங்கிருந்த கோயில்கள் அந்த காலத்திலே இடிக்கப்பட்டதனால் அதை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அழகாக எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் எந்த விதமான மத பிரச்சனைகளும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து
சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே இந்த ராம ஜென்ம பூமியை மீண்டும் பிரதிஷ்டை பண்ணி பிப்ரவரி 22ஆம் தேதி மிக பெரிய அளவிலே இந்தியா முழுவதும் கொண்டாடுகின்ற விழாவாக நடக்கிறது. காஞ்சிபுரத்திலே 22ஆம் தேதி நாங்கள் பாரத பிரதமர் பொங்கல் விழாவிற்கு எங்களை அழைத்தார்கள். முருகன் அமைச்சர்களுடைய இல்லத்திலே பொங்கல் விழா நடந்தது. அந்த பொங்கல் விழாவிலே பிரதமர் அவர்கள் நிதி அமைச்சரும் எங்களிடம் எல்லோரும் அயோத்திக்கு வருவதை விட ஆங்காங்கு அங்கங்கே இந்த நிகழ்வுகளை மக்கள் பார்க்க வையுங்கள் என்று சொன்னார்கள். மாண்புமிகு நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் காஞ்சிபுரம் வருகிறார்கள். காஞ்சிபுரத்துக்கு என்னையும் அழைத்திருக்கிறார்கள். நிர்மலாஜி அவர்களும் நானும் காஞ்சிபுரத்திலே அந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறோம். நேரடியாக அயோத்தியிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகளை மக்கள் மத்தியிலே பெரிய ஸ்கிரீன் மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்வதிலே மக்களோடு மக்களாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காஞ்சிபுரத்திலே அந்த ஏற்பாடு நடக்கிறது. அதிலே கலந்து கொள்கிறோம். இது எல்லோருக்கும் எல்லா மதத்திலேயும் விடுமுறைகள் விடுகிறார்கள். ஆகவே ராம ஜென்ம பூமிக்கு விடுமுறையை கேட்டது. பாண்டிச்சேரி முழு லீவ் விட்டுருக்காங்க. நிறைய வட மாநிலங்கள்ல நிறைய லீவ் விடுறாங்க. அதனால ஒரு நாள் விடுமுறை விடலாம்னு ஒரு நாள் புதிய நீதி கட்சி ஒரு நாள் விடுமுறை வேண்டும் கேட்கணும். இது அரசியலில் இதுல எதுவும் இல்லை. ஏன்னா ராமர் கோயில் என்பது ஒரு பொதுவான ஒரு இந்துக்களுடைய, எப்படி இஸ்லாமியருக்கு சொந்தமோ எப்படி கிறிஸ்துவர்களுக்கு சொந்தமான இடங்கள் இருக்கிறதோ அதுபோல இந்துக்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்ற ராம ஜென்ம பூமி இதில் மத்திய அரசு பிரதமருடைய முயற்சியால் தான் இது நடக்கிறது. அது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. அது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரிலே ஒரு இழை கூட மாறுபடாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த திருக்கோயிலை கட்டியிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய பல நூற்றாண்டு கால பிரச்சனையை மோடி அவர்களுடைய காலத்திலே தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பாராட்டி ஆக வேண்டும். என்று சொன்னால் இன்னும் கேட்ட 600-700 ஆண்டுகள் இஸ்லாமியர் ஆண்டு இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய ஆங்கிலேய ஆதிக்கம் 300 ஆண்டு காலம் இருந்தது. எவ்வளவோ கோயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, எவ்வளவோ கோயில்கள் பிரச்சனையாக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மத மாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஆகவே இது ராம ஜென்ம பூமி என்பது வட மாநிலங்களிலே ஒரு பெரிய, இன்னும் கேட்ட போனால் ராமருடைய கோயில்கள் திருக்கோயில்கள் தமிழ்நாட்டிலே குறைவு. கர்நாடகாவிலே தெருக்கு ராமர் கோயில் இருக்கிறது. வட மாநிலங்கள் முழுவதும் ராமர் கோயில், எங்கு பார்த்தாலும் ராமர் கோயில் தான். தமிழ்நாட்டில் இருக்கிறது போல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போல, திருவண்ணாமலை போல, ஸ்ரீவில்லிபுத்தூர் போல, ராமநாதபுரம் போல மிக பெரிய ஆலயங்கள் வட மாநிலங்களிலே இல்லை. ஆகவே கோயிலுக்கு சிறந்த இடம். இந்துக்களுடைய மிகப்பெரிய பாரத பிரதமர் 3 நாள் விஜயம் செய்ய வந்திருக்கிறார். நேற்றைய தினம் விளையாட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். இன்றைய தினம் திருச்சி சென்று ஸ்ரீரங்கத்திலே இன்றைய தினம் போது வழங்கி கொண்டிருப்பார்கள். ஆகவே ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்து விட்டு ராமர் வழிபட்ட இடமான நம்முடைய ராமேஸ்வரத்திலே சிவனுக்கு பூஜை செய்து ராமர் அந்த நிகழ்ச்சியை துவக்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஆலயத்திற்கு, புனித ஆலயத்திற்கு மோடி அவர்கள் ராமநாத சுவாமிகளுடைய கோயிலே ராமேஸ்வரத்திலே புனித நீராடிவிட்டு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு 3 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார்கள். ஆகவே மதத்திற்கும் தமிழ்நாடு தான் முதன்மை, மொழிக்கும் தமிழ்நாடு தான் முதன்மை, கலாச்சாரத்துக்கும் தமிழ்நாடு தான் முதன்மை, அதே போல தமிழ் பாரம்பரியத்திற்கும் தமிழ்நாடு, மற்ற நாகரிகத்திற்கும் தமிழ் தான் மூத்த, மொழிக்கும் மூத்த குடி தமிழ் குடிதான். இதை பல இடங்களிலே பிரதமர் சொல்லுவது தவறில்லை. ஐநா மன்றத்திலிருந்து, பாராளுமன்றத்திலிருந்து, பட்ஜெட் கூட்டத்திலே வந்து திருக்குறளை எடுத்து காட்டி திருக்குறளை சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் எடுத்து பார்த்துதான் மத்திய அரசும் பாரத பிரதமரும் தமிழையும், தமிழ் மொழியும், தமிழ் அறிஞர்களையும், தமிழ் காப்பியத்தையும், தமிழ் தொல்காப்பியங்களையும், தமிழ் ஆராய்ச்சிகளையும் உணர்ந்து பிரதமர் அவர்கள் தமிழுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் என்ற வகையிலே தான் இந்த 3 நாள் சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது. ஆகவே அதிலே இது அரசியல் என்பது நிச்சயமாக இல்லை.